ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் இந்த வீடியோ யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் ரோஜா செடி இருக்கா? இந்த ரோஜா செடி வந்து செழிப்பாக இந்த மாதிரி நல்லா அழகாக பூடணும் அப்படின்னா இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோஜா செடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காகத்தான். இது வந்து நான் ஆயில் கேன், அதாவது கோல்டு வின்னர் 5 லிட்டர் ஆயில் கேனில் தான் நான் இந்த செடி வச்சுருக்கிறேன். இந்த செடி ஒரு பூ அழகாக பூத்திருக்கு, மீதி 2 பக்கமும் 2 மொக்கு இருக்குது. இதுக்கு நான் காய்கறி உரம், காய் எது யூஸ் பண்ணாலும் அதனோட உரம், அதுக்கப்புறமா செடி நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய இந்த வெங்காயம், பூண்டு, இந்த தோலெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இதை பவுட்ரு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது உளுந்து, நான் டிஃபனுக்கு மாவு அரைக்கும் போது தோல் உளுந்து தான் நான் பயன்படுத்துகிறேன், விளைஞ்சது. அதனால் இந்த தோலும் உளுந்து தண்ணியும் 2 நாள் நல்லா புளிக்க வச்சு அதனோட அரிசி களைஞ்ச தண்ணி இதெல்லாம் புளிக்க வச்சு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த செடிக்கு உரமாக கொடுப்பேன். இந்த இது சின்ன பூ தான். 3 நாள் கழித்து இன்னொரு 2 பூவும் பூத்துருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.